ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார், குழந்தைங்க கேஸ் தான் சார் பார்த்தேன். அப்டேட் பண்ணுறேன் சார். ஓகே சார், நான் கால் பண்ணுறேன் சார். நீங்கள் கொடுத்த வண்டியோட நம்பர் ஃபேக் நம்பர் சார். அப்போ இதை ஒரு கடத்தல் கும்பல் தான் பண்ணியிருக்காங்க. சார் சார் நீங்க என்ன சொல்றீங்க சார்? என் பசங்களை அவங்க ஏதாவது பண்றதுக்குள்ள காப்பாத்திடுங்க சார். என் கண்ணுக்கு நீங்க தான் இப்ப கடவுளா தெரியுறீங்க. ஏதாவது பண்ணுங்க சார். என் பசங்களை என்கிட்ட கொடுத்துருங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் பசங்களை எப்படியாச்சும் என்கிட்ட கொடுத்துருங்க. வினோதினி, எமோஷன் ஆகாதீங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். சார், என்ன சார் நீங்க இதைத்தானே ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா கண்டுபிடிச்ச பாடில்லையே. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க. நான் கமிஷனர் கிட்ட பேசணுமா இல்ல அதை விட பெரிய இடத்துல பேசணுமா? சொல்லுங்க, நான் எங்க வேணாலும் பேசுறேன். எனக்கு என் பேத்தி வேணும். ஹலோ சார், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் சார். மேல இடத்துல சொல்லிட்டா அவங்க உங்க பசங்களை தேடி கண்டுபிடிச்சிருவாங்களா? இங்க பாருங்க, ஒரு வீட்டுல கதவை உடைச்சு திருடி இருக்காங்களா இல்ல ஜன்னலை உடைச்சு திருடி இருக்காங்களான்னு நாங்க அதை வச்சு திருடனா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம். இங்க பாருங்க, இந்த கேஸ்ல எப்படி குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், குழந்தைங்களை எப்படி காப்பாற்றணும்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. அன்வர் சார், நீங்க கான்ஸ்டபிளை அழைச்சிட்டு போயிட்டு நான் சொன்ன ஏரியா முழுக்க தேடுங்க. அப்படியே பாம்பே கண்ணாயிரம் கிட்ட ஒரு என்கொயரி பண்ணிடுங்க. எவ்வரி மூ எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். நானும் கமிஷனர்கிட்ட பேசிட்டேன். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் போட்டு தேட சொல்லிட்டாரு. ஓகே சார், நீங்க கிளம்புங்க. சார் 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 நானும் உங்க கூட வரேன் சார். வினோதினி, நீங்க எதுக்கு வரீங்க? பசங்க கடத்தல் கும்பல் கிட்ட மாட்டி இருக்காங்க. தேடுறதுல ரிஸ்க் ஜாஸ்தி. உங்களையும் கூட வச்சு தேடினா அது என் என்கொயரியை தான் பாதிக்கும். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. குற்றவாளியே இல்லைனாலும் ஸ்டேஷன்ல நீங்க நைட் இருக்க கூடாது. அதனால நீங்க கிளம்புங்க. பசங்களை நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவோங்க. தகவல் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் வாங்க. அம்மா, தைரியமா போங்க. வாசு மட்டும் இங்க இருக்கட்டும். சார், என்ன சார் நீங்க சொல்றீங்க? என் பசங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு எதுவுமே தெரியாம நான் எப்படி சார் வீட்டுக்கு போக முடியும்? என் பிள்ளைங்க இல்லாம கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் பிள்ளைங்களோட தான் நான் வீட்டுக்கு போவேன். அது வரைக்கும் நான் இங்க தான் சார் இருப்பேன். அவங்க வந்தா மட்டும் தான் நான் வீட்டுக்கு போவேன். அன்வர் சார், நீங்க கிளம்புங்க. ஓகே சார். சார், நீங்களும் கிளம்புங்க. உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நீங்க ஸ்டேஷனுக்கு வெளியில வச்சு விசாரிச்சுக்கோங்க. இல்ல கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல பேசணும்னாலும் பேசிக்கோங்க. இல்ல அதுக்கும் மேல இடத்துல பாக்குறதுனாலும் பாருங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்புங்க. போறேன் சார், போறேன். ஆனா என் பேத்திக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஏய், அவனுக்கு ஏதாவது ஆச்சுடா ஒன்ன வச்சுக்கிறடா. வாசு, நான் தான் இருக்கேன்ல. பொறுமையா இரு. நமக்கு பொறுமை தான் முக்கியம். அவன் கிடக்குறான். தைரியமா இரு. குழந்தைகளை கண்டுபிடிச்சிடலாம்.